எது செய்வே எனக்கு தெரியாது. திரும்பி வரும்போது நீ காவேரியோட தான் இங்க வரணும். இன்றைக்கான எபிசோடில் விஜய் வந்து நிவின்ட்டு கேட்கலாம்னு யோசிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஜாப் பற்றி கேட்க ஆரம்பிச்சாரு. நிஜமாவே இதை பற்றி கேட்க தான் கூட்டிங்களான்னு சொல்கிறாங்க. ஆமாம் வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து குமரனை தேடி போகிறாங்க. குமரன் தேடி போய் காவேரி ஃப்ரெண்டோட நம்பர் வாங்குறாங்க. குமரன் என்ன எதுன்னு தெரியாமல் கொடுத்துறாரு. அந்த நைட்லேயே வந்து விஜய் காவேரியை தேடி இழந்து அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கும் போயிடுறாங்க. அவங்க வந்தாலும் சொல்லி கேட்குறாங்க. அந்த ஃபோன் நம்பர் கால் பண்ணும்போது ரீச் ஆகலை. இந்த மாதிரி கொடைக்கானல் தான் போயிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. விஜய் உடனே தாத்தாக்கு கால் பண்ணி அவன் கொடைக்கானல் தான் போயிருக்கா போல, நானும் அப்படி தான் நினச்சேன்னு சொல்கிறேன். நீ என்ன பண்ணுவேன் எது பண்ணுவேன் எனக்கு தெரியாது, காவேரியோட தான் நீ வந்தால் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. விஜயும் சரி கொடைக்கானல் போகலாம் அப்படின்ற மாதிரி பிளானில் இருக்காரு. தாத்தா இந்த விஷயத்தை வீட்டில் சொல்கிறாரு. தாத்தா சொன்னதுக்கப்புறம் பாட்டி வந்து எல்லாமே கொடுக்குற இடம் தான், அவன் எவ்வளோ ஆர்டரா பாரு, எல்லாமே கொடுக்குற இடம் தான் அப்படின்ற மாதிரி தாத்தாவை சத்தம் போட்டுருக்காரு. விஜய் வந்து காரில் போகும்போது காவேரி கூட இருந்த மெமரிஸ்லாம் ஞாபகம் வருது. காவேரியை நினச்சி விஜய் வந்து கண் கலங்குறாரு. காவேரி எப்படி கண்டுபிடிப்பான எபிசோடை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்.